Hello everyone, welcome to Future Educator First Channel. எம்எட் பை த ஹவர்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் எஃப்ஏக்யூஸ் பார்த்தோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஒரு கண்டினியூஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 6, வாட் ஆர் வேரியபிள்ஸ்? ஸோ உங்கள் ஸ்டடியில் வேரியபிள்னா என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அதை நீங்கள் எதை மெஷர் பண்ண போகிறீங்களோ அந்த மெஷர் பண்ணக்கூடியது தான் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃபர் ஆகும், அந்த சுச்சுவேஷன் பொறுத்தும் அது மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான எதை நீங்கள் மெஷர் பண்ண, உங்கள் ஸ்டடியில் எதை நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்களோ அதை தான் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் அடிஷ்னலாக கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. இப்போ நீங்கள் வேரியபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி முடிச்ச பிறகு உங்கள் ஸ்டடியில், உங்களோட ரிசர்ச்சில் நீங்கள் உங்களுடைய வேரியபிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். அதே போல் இண்டிபெண்ட் அண்டு டிபெண்ட் வேரியபிள்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ காமனாக ஒரு சிங்கிள் வேரியபிள் மட்டும் நீங்கள் உங்களோட ஸ்டடியில் அசஸ் பண்ணுறீங்கனாக்கா அதான் மெயின் வேரியபிள் உங்களுக்கு. அதே போல் 2 வேரியபிள் இருக்குது அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு வேரியபிள் இண்டிபெண்ட்டாகவும் இன்னொரு வேரியபிள் டிபெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இண்டிபெண்ட் இது வந்து காமனாக வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த வேரியபிள்ஸ் தான் காசாக இருக்குது அதை வந்து இண்டிபெண்ட்னு சொல்லுவாங்க. எந்தெந்த வேரியபிள் எஃபெக்டாக இருக்கோ அது வந்து டிபெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுமாரி அஃபெக்ட் பண்ணுறதுக்கு காசாக இருக்கக்கூடியது இண்டிபெண்ட் வேரியபிள், அதோட விளைவு, அதோட எஃபெக்டாக இருக்கிறது டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அதே சேம் எக்ஸாம்பிள், பேரண்டல் ப்ரெஷர் அண்டு அகடாமிக் அச்சீவ்மெண்ட் அப்படி 2 வேரியபிள் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ பேரண்டல் ப்ரெஷர் தான் அதோடைய எஃபெக்ட் மூலமாக அகடாமிக்கை பாதிக்கும், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை பாதிக்கும். அப்போ அந்த அகடாமிக் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் டிபெண்ட் வேரியபிள், பேரண்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ அதான் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்டடியில் உங்களுக்கு என்ன, உங்களோட ரிசர்ச் டாப்பிக்கில் என்ன வேரியபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஸ்டடி? உங்கள் ஸ்டடியோடைய முக்கியத்துவம், உங்களுடைய பெனிஃபிட் என்ன அப்படி, சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டாக்கா, உங்கள் ஸ்டடி எதை வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுது, அது கண்ட்ரிபியூட் டு எஜுகேஷனாக இருக்கலாம் அல்லது டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஸ்டடியோடைய ரிசல்ட் மூலமாக யார் யாருக்கு என்ன 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 கொடுக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷனில் ஃபஸ்ட்டு சாப்டரில் கொடுத்துருப்பாங்க, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்டடி என்னன்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஒரு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டீலிமிட்டேஷன்ஸ் அண்டு லிமிட்டேஷன்ஸ்? டீலிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பவுண்டரிஸ் இன்டென்ஷனலி ஃபிக்ஸ்டு பை த ரிசர்ச்சர். ரிசர்ச்சர் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி பவுண்டரி செட் பண்ணுறது தான் டீலிமிட்டேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து உங்களோட சாம்பிள் சைஸ் சொல்லலாம். நான் வந்து என்னோட ஸ்டடியில் ஒரு 200 சாம்பிள் தான் எடுத்திருக்கேன் அல்லது ஒரு 300 சாம்பிள் தான் எடுத்திருக்கேன், முக்கியமாக இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நான் சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக நீங்கள் பவுண்டரி செட் பண்ணுறது தான் டீலிமிட்டேஷன். ஸோ லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபேக்டர்ஸ் பியாண்ட் த ரிசர்ச்சர்ஸ் கண்ட்ரோல் தட் மே அஃபெக்ட் த ரிசர்ச். ரிசர்ச்சை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ரிசர்ச்சருடைய கண்ட்ரோலை தாண்டி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் லிமிட்டேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா டைம் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளே இந்த ரிசர்ச் ப்ராசஸை முடிக்கலாம்னு எயிட் பண்ணிருப்பீங்க. அது மேபி ப்ரொலாங் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது சீக்கிரமாகவே 1 to 3 மந்த்தில் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கலாம். இது வந்து நம்ம ரிசர்ச்சருடைய கண்ட்ரோல் கிடையாது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இதுதான் லிமிட்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின்,
வாட் ரிசர்ச் டிசைன் டிட் யூ யூஸ்? உங்கள் ஸ்டடியில் நீங்கள் எந்த மாதிரியான ரிசர்ச் டிசைனை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயோ செகண்ட் செமஸ்டர்லையோ படிச்சிருப்பீங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் டிசைன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இங்கே உங்கள் ஸ்டடியில நீ பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை அதை ரீட் பண்ணிக்கிங்க. காமனாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் டிசைன் இருக்கு, சர்வே ரிசர்ச் டிசைன் இருக்கு. ஸோ அதில் இதுதான் நம்ம மேக்ஸிமம் எம்என்ட் லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸ். ஸோ இந்த டிசைனில் நீங்கள் உங்கள் ஸ்டடியில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த ரிசர்ச் டிசைனை யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது என்னுடைய ஸ்டடிக்கு இதுதான் அப்ரோப்ரியேட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, விச் சாம்பிளிங் டெக்னிக் டிட் யூ யூஸ்? இங்கே சாம்பிள் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதில் பார்த்தா நிறையா சாம்பிளிங் டெக்னிக்ஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதான் படிச்சிருப்பீங்க. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் இருக்குது, ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் இருக்குது, ப்ரப்போசிவ் சாம்பிளிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் உங்கள் ஸ்டடிக்கு நீங்கள் என்ன சாம்பிளிங் டெக்னிக் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இதுவுமே அந்த தேர்ட் சாப்டரில் கொடுத்துருப்பீங்க. அதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கா அல்லது ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். காமனாக நம்ம சர்வே மெத்தடில் ரேண்டம் சாம்பிளிங், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஸ்டடியில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து சாம்பிளிங் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன் அண்டு சாம்பிள்? ஸோ பாப்புலேஷன் என்ன, சாம்பிள் என்ன, இது கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்டே. ஸோ இதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த எந்த ஏரியாவில் இல்லை எந்த இடத்துல நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஹோல் குரூப், என்டையர் குரூப், அதை தான் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அதே போல் அந்த பாப்புலேஷன்லேருந்து நீங்கள் எத்தனை சாம்பிள் எடுக்கிறீங்களோ அதுதான் சாம்பிள்னு சொல்லுவாங்க. எத்தனை பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி யார் யாருக்கெல்லாம் நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்களோ ஸோ இந்த கலெக்ட் பண்ணுற நம்பர் அதுதான் சாம்பிள்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஒரு நிறைய காலேஜஸ் இருக்கும். ஒரு 10 நம்பர்ஸ் இருக்கலாம் அல்லது 8 நம்பர்ஸ் இருக்கலாம். உதாரணமாக 8 எடுத்துப்போம். ஸோ 8 காலேஜஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ 8 காலேஜில் எப்படியும் ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸாவது இருப்பாங்க. அப்போ 700 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க தான் பாப்புலேஷன். ஓவராலாக என்டையர் குரூப். ஸோ இந்த 700 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஒரு ரேஷியோவில் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது, அதை நீங்கள் அடுத்து தெரிஞ்சுப்பீங்க. அப்போ அது மாதிரி செலக்ட் பண்ணுறது ஒரு 100 பேரோ 200 பேரோ நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணுற அந்த நம்பர்ஸ் அந்த சப்செட் அதுக்கு பேர் தான் சாம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 700 பீப்புள் இருக்காங்க. ஸோ 700லேருந்து 200 நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ 700ங்கிறது பாப்புலேஷன், 200ங்கிறது சாம்பிள். அடுத்து உங்கள் டிசர்டேஷனில் முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து விச் டூல் டிட் யூ யூஸ்? எந்த மாதிரியான டூல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன டூல் பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுடைய தேர்ட் சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணது கொஸ்டினரா அல்லது ரேட்டிங் ஸ்கேலா அல்லது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டா, எதை நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். சொல்லிட்டு இது மாதிரி என்னோட ஸ்டடிக்கு இது சூட்டபுளாக இருக்குது அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு, அதனால நான் இந்த டூலை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ அடிஷ்னலாக இன்னும் 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டூல் அப்படிங்கிறப்போ 2 விதமான டூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுற டூலாக இருக்கலாம் அல்லது ஆல்ரெடி ஸ்டாண்டர்டைஸ்டு டூல்ஸ் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் சொல்லணும். நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி
இருக்கிற கொஸ்டின்ஸா அல்லது ஆல்ரெடி இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்றதா இருந்தா அவங்களோட நேம் கண்டிப்பா அந்த ஆத்தர் நேம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க தேர்ட் சாப்டர்ல. அதெல்லாம் நீங்க பாருங்க, பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் சொல்லுங்க. அடுத்து டூல்னு சொல்லும்போது முக்கியமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், வாட் இஸ் ரிலையபிலிட்டி? இது கண்டிப்பா அந்த டூல் பத்தி பேசும்போது கண்டிப்பா இது இல்லாம கொஸ்டின்ஸே வராது. கண்டிப்பா இதை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ உங்களுடைய டூல்ல ரிலையபிலிட்டி இருக்கா அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கன்சிஸ்டன்சிங்கிறாங்க. ஸோ நம்ம எந்த ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிசர்ச் டூல்ல யூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு கண்டிப்பா கன்சிஸ்டன்சி தேவைப்படுது. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இட் ப்ரொடியூசஸ் சிமிலர் ரிசல்ட்ஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன்ஸ். நீங்க இந்த டூலை எப்போ யூஸ் பண்ணாலும் அதே சேம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது தான் கன்சிஸ்டன்சி. அதை தான் நம்ம ரிலையபிலிட்டின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கடுத்து அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஹவு டிட் யூ எஸ்டாப்ளிஷ் ரிலையபிலிட்டி? இப்போ நீங்க உங்க ஸ்டடியில எப்படி இந்த ரிலையபிலிட்டியை கண்டுபிடிச்சீங்க, எப்படி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது காமனாக பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் ரீஸ் டெஸ்ட் ரீடெஸ்ட் மெத்தட் இருக்கு, ஸ்பில்ட் ஹாஃப் மெத்தட் இருக்கு. எதுவுமே உங்க டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய தேர்ட் சாப்டர்ல இருக்கும். நீங்க ஒரு வாட்டி அதை படிச்சாலே உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க ஸ்டடியில நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. அதே போல ரிலையபிலிட்டி மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, வாட் இஸ் வேலிடிட்டி? உங்க டூலுக்கு வேலிடிட்டி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வேலிடிட்டி அப்படிங்கிறது வாட் இட் இஸ் இன்டென்டட் டு மெஷர். எதை மெஷர் பண்றதுக்காக நீங்க அந்த டூலை யூஸ் பண்றீங்களோ அதை தான் அது மெஷர் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்க என்ஷூர் பண்ணணும். அதுதான் வேலிடிட்டிங்பாங்க. உதாரணமா இப்போ நீங்க ஒரு அகாடமிக் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு டூல் ரெடி பண்றீங்க அப்படின்னாக்கா, அந்த டூல் வந்து உண்மையிலேயே அந்த அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டை மட்டும்தான் மெஷர் பண்ணுதா, இல்லை வேற ஏதாச்சும் மெஷர் பண்றதா அப்படிங்கிறது நீங்க அதை பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி என்ன இன்டென்ஷனுக்காக அந்த டூல் இருக்கோ அதை மட்டுமே மெஷர் பண்ணக்கூடியது, அந்த தன்மைக்கு தான் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நிறைய டைப்ஸ் இருக்கு. கண்டென்ட் வேலிடிட்டி இருக்கு, கன்ஸ்ட்ரக்டிவ் வேலிடிட்டி இருக்கு, கிரிட்டேரியன் வேலிடிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல உங்க ஸ்டடிக்கு நீங்க என்ன யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். காமனா பாத்தீங்கன்னாக்கா நம்ம பெரும்பான்மையா கண்டென்ட் வேலிடிட்டி யூஸ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு என்னன்னு சொல்லி நீங்க உங்க ஸ்டடியில பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து முக்கியமா கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, ஹவு டிட் யூ கலெக்ட் த டேட்டா? உங்க ஸ்டடிக்கு நீங்க டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னாக்கா, ஸோ அந்த ஹோல் ப்ராசஸ் நீங்க எப்படி டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணீங்களோ நீங்க அப்படியே நீங்க சொல்ல வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ஹெட்டு கிட்ட பர்மிஷன் கேட்டீங்க. ஸ்கூலா இருக்கலாம் அல்லது காலேஜா இருக்கலாம். அந்த இன்ஸ்டிடியூஷன்கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் டூல நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா சாம்பிளுக்கும் கொடுத்து அந்த பார்ட்டிசிபென்ட் கிட்ட இருந்து இந்த அவங்களோட ரெஸ்பான்ஸை கலெக்ட் பண்ணீங்க. கலெக்ட் பண்ண பிறகு இந்த த்ரூ அவுட் ப்ராசஸ் நீங்க ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நாங்க யாருமே ஷேர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டியை நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். இதுதான் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் த டேட்டா. இதை அப்படியே நீங்க கொஸ்டின் கேட்டாக்க நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நல்லா போல்டா தைரியமா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஐஓஎஸ் எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் சில முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு உங்களுடைய லிஸ்ட்டில் காட்டும். அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.